இத பாருங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விட. வெறும் வயித்துல படுக்க கூடாதுங்க. நான் போய் டிஃபன் பண்ணி கொண்டு வரேன். இல்ல வேணாம். சரி, நான் போய் பாலாவது சூடு பண்ணி கொண்டு வரேங்க. வேணான்னு சொல்றேன்ல. நீங்க என்ன கேட்டாலும் இப்படிதான் சொல்வீங்க. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் போய் பால் கொண்டு வரேன். நீங்க குடிச்சிட்டு படுத்துக்கோங்க, சரியா? இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு தலைவன் சொன்னதுக்கு எப்படி துடிக்கிறீ மீனா? உனக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேனே. என் மேல நீ வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டேனே. படுத்துக்கோங்க. நீங்க படுங்க. என்ன முத்துலட்சுமி, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பெருசாக வீரவசனம் பேசிட்டு போனேன். காற்று போன பலூன் மாதிரி கமுக்கமாக வந்து நிற்கிறிய, என்னாச்சு? என்ன முத்துலட்சுமி, ஒன்றுமே பேச மாட்டேன்றிய? அந்த மாணிக்கம் பணத்துக்கு சோற போக மாட்டான்னு எனக்கு எப்போவோ தெரியும். நீ பாவம் ஆர்வ கோளாறுல அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் வசனமெல்லாம் பேசினியா? அதான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் நாம அமைதியாக இருந்தேன். வந்த கோபத்துக்கு அவன் அங்கேயே போட்டு தள்ளியிருப்பேன். பிரச்சனை வேணான்னு அமைதியாக இருந்துட்டேன். அட்டகத்தி, கொஞ்சம் அடங்குறியா? வாயிருக்கேன்னு வசனம் பேசினா பத்தாது, காரியத்தில் செஞ்சு காட்டணும். சரி, நாங்க தோத்ததாவே இருக்கட்டும். இப்ப என்ன பண்றது? மாணிக்கம் என்ன சொல்றான்? மாணிக்கம் பொண்ணுக்கு கருணாகரன் ஃப்ரீயா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கான். அதுக்கு பிரதிபலனா இப்ப இந்த உதவியை பண்ணணும்னு மாணிக்கம் முடிவு பண்ணிருக்கான். பேர்ல மட்டும் இல்ல, குணத்திலையும் அவன் மாணிக்கமா தான் இருக்கான்ல. ஐயோ, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஆபரேஷன் முடிஞ்சிடும். கருணாகரன் பழிச்சுக்குவான். மயிலுக்கும் சுஷ்மாக்கும் கல்யாணமும் முடிஞ்சிடும். என்னதான் பண்ண போறீங்க? அந்த மாணிக்கத்தை எப்படி வழிக்கு கொண்டாடுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சுஷ்மாவுக்கும் என் பையன் விக்ரமுக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கும். கருணாகரனுக்கு ஆபரேஷன் நடக்காது. சொல்றது பெருமாள். நான் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். என்னதான் பண்ண போறீங்க? சொல்றேன். ஐயா, போனு. ஹலோ, நான் ஐஜி சௌத்ரி பேசுறேன். சொல்லுங்க ஐஜி சார். பெருமாள், பெத்த பெருமாள் பேசுறேன். உங்ககிட்ட நான் பேசணுமே. பேசலாமே, சொல்லுங்க. போன்ல இல்லப்பா, நேர்ல வந்து பேசணும். நான் வீட்டில் தான் இருக்கேன், வாங்க. நான் அங்க வர முடியாது, நீங்க தான் என் ஆபீஸ் வரணும். என்ன ஐஜி சார், பெருமாளை தேடித்தான் எல்லாரும் வருவாங்க. நீங்க என்ன பெருமாளை உங்க இடத்துக்கு வர சொல்றீங்க? முக்கியமான விஷயம், நீங்க வந்துதான் ஆகணும். என்ன சொல்றீங்க பெருமாள்? வரேன். ஓகே. கருணாகரன் ரொம்ப நல்லது பண்ணியிருப்பான் போல இருக்கு. அதுக்குள்ளேயே ரெக்கமெண்டேஷனுக்கு ஆளெல்லாம் வருது. என்ன சொல்றாரு சௌத்ரி? என்ன நேரில் பார்க்கணுமா? நீங்க போக போறீங்களா? போய்த்தானே ஆகணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டா நம்ம போகணும், அதுதானே முறை. பெருமாள் எதுலேயும் நியாயமாக நடந்துக்கிறவன்.
குட் மார்னிங் சார். குட் வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் மாணிக்கம். ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை டாக்டர், இப்போ தான் வந்தேன். டாக்டரை பார்த்தீங்களா? இல்லை சார். மாப்பிள்ள டாக்டர் வர சொல்லுங்கள். ஆ சரி மாமா. அப்புறம் மாணிக்கம், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். இந்த ஆப்ரேஷனுக்கு உங்கள் பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் சம்மதம் வாங்கிட்டீங்களா? நான் உங்களுக்கு கிட்னி கொடுத்தானும்னு அவங்க தான் சார் முதல்ல முடிவு பண்ணதே. உங்களுக்கு மாணிக்கம்னு சரியாக தான் பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றி மாணிக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். மாணிக்கம் வந்துட்டாரு. அவருக்கு ப்ரீ ஆப்ரேட்டிவ் செக்அப்லாம் பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணி. ஓகே டாக்டர், டெஸ்ட் பண்ணிடலாம். வாங்க மாணிக்கம். டாக்டர், எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. எல்லாமே நார்மலாக இருக்கு சார். ஆப்ரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் மாணிக்கம். டாக்டர், ஆப்ரேஷன் சீக்கிரம் பண்ணிடலாம்ல? ஷூர், நாளைக்கு அட்மிட் பண்ணிடலாம். என்ன மாணிக்கம், உங்களுக்கு ஓகே தானே? டாக்டர், என்ன கேள்வி இது? ஆப்ரேஷனுக்கு நான் எந்த நிமிஷமும் ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்களோ அதுக்கு 1 hour முன்னாடியே வந்து பெட்டில் படுத்துக்கிறேன். டாக்டர், எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள். நாளைக்கே அட்மிட் ஆகிடுங்க. காலையில் 6 மணிக்கு வந்தால் போதும். 5 மணிக்கு வந்துடுறேன் டாக்டர். டாக்டர், நீங்களும் 6 மணிக்கு வந்துடுங்க. ஷியோர், நான் வந்துடுறேன். மாமா கூட்டிட்டு நான் வந்துடுறேன். நீங்கள் மற்ற ஏற்பாடெலாம் ரெடி வச்சுருங்க. ஓகே. என்ன மாணிக்கம்? டாக்டர் சார், இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. அந்த முத்துலட்சுமியை பார்த்து எழுத்து பேசிட்டு வந்துட்டேன். மனசுக்குள்ள ஒரு நிரடலாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அவ நினைச்சதை சாதிக்க என்ன வேணாலும் செய்வா. ஆபரேஷன் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்றது ரொம்ப நல்லது டாக்டர். கரெக்ட். மாணிக்கம் சொல்றது 100% கரெக்ட். நாளைக்கு நடக்க போற ஆபரேஷனை பத்தி இந்த ஹாஸ்பிட்டல் யாருக்குமே தெரிய வேண்டாம். காதும் வச்ச மாதிரி ரகசியமாவே நடத்தணும் இந்த ஆபரேஷன். மாப்பிள்ள, முத்துலட்சுமிக்கு விசுவாசமான ஆட்கள் இன்னும் சில பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன நடந்தாலும் அவங்க மூலியமா முத்துலட்சுமிக்கு போயிடும். இந்த தடவை அப்படி நடக்கக்கூடாது டாக்டர். நாளைக்கு நடக்க போகிற இந்த ஆப்ரேஷன் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் டாக்டர். நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டர். இதை பாருங்க, மாணிக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா. மாணிக்கத்தை யாரும் நெருங்க முடியாது. நாங்கள் பார்த்துக்குறோம். முத்துலட்சுமி சமாளிச்செல்லாம் சரி, ஆனா இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கே. பெத்த பெருமாள் நியாயமாத்தான் செய்வேன், நியாயமாத்தான் நடந்துக்குவேன்னு சொல்லிக்கிட்டே எல்லாமே அநியாயமா பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர் சார், எனக்கு உயிர் போற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் கிட்னி கொடுத்துட்டு தான் சாவேன். இது சத்தியம் சார். அப்புறம் என்ன டாக்டர், மாணிக்கமே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நோ, எப்பவுமே எதிரிகளை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாணிக்கம், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க டாக்டர். மாணிக்கம், நாளைக்கு காலையில் உங்களுக்கு பிக்கப்புக்கு ஆரம்பிச்சிடுறேன். சரிங்க சார். டாக்டர், அப்போ நான் சரி. கிளம்புறேன். போயிட்டு சார், வாங்க. நான் வரேன் சார். வாங்க. ஐஜி இருக்காரா? ஐயா பார்க்கணும். ஐஜி சார் உள்ளதா இருக்காரு. ஆனா ஒரு ஆள் மட்டும் தான் போகணும். ஐஜினா பெரிய இவரா? எங்க அண்ணன் தாண்டா எல்லாம்.
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் சார் போகக்கூடாது சார், சொல்றதை கேளுங்க சார். சார் ஏய், சொல்லிட்டு இருக்கல கிளம்புடா. சார், எல்லாம் போகாதீங்க. எனக்கு தெரியும். சொல்றதை கேளுங்க சொல்லினே இருக்கிற. சார். என்ன சார் இது? போடாண்ணே. சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்கீங்க. வணக்கம் ஐஜி சார், நல்லா இருக்கீங்களா? நேரில் பார்க்கணுன்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? இங்க பாருங்க, ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வரணும். நீங்க மட்டும் வரது இல்லாம உங்க ஆட்களையும் கூட்டிட்டு வரீங்க. முதல்ல அவங்களை வெளியே அனுப்புங்க. உங்க ஆளுங்க இப்ப வெளியே போலன்னா உங்களையும் சேர்த்து வெளியே அனுப்ப வேண்டியிருக்கும். என்ன சௌத்ரி சார், பிபி அதிகமாக இருக்கும் போல இருக்கு, ரொம்ப கோவப்படுறீங்க. நல்ல டாக்டரை பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் யூ அட்வைஸ். கருணாகரன் தங்கச்சி பொண்ணுக்கு ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. மோரோவர், சுஷ்மாவுக்கும் உங்க பையனை பிடிக்கல. இந்த விஷயத்துல நீங்க யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. உங்களால டாக்டர் கருணாகரனுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. உங்களால டாக்டர் கருணாகரனுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. சௌத்ரி சார், அவ்வளோதானே? இல்லை இன்னும் பேசுறதுக்கு ஏதாவது இருக்குதா? இதை பாருங்க பெத்த பெருமாள், மயில் வாகனன் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். உங்க மேல இருக்கிற மரியாதைனால தான் நீங்க கூப்பிட்ட உடனே அனுப்பிச்சு வச்சேன். நீங்க கருணாகரன் வீட்டுக்கு போனதும் இல்லாம அவங்க பொண்ணை கூப்பிட்டு மிரட்டிருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்ச நாளா தெரியும். கருணாகரன் குடும்பத்துக்கு ஆகாத டாக்டர் முத்துலட்சுமியோட கூட்டு சேர்ந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சட்டத்திற்கு அப்பாற்பட்டு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய தலைவர்களோட உங்களுக்கு கனெக்ஷன் உண்டு. அதனால சில பேருக்கு உங்க மேல பயம் கலந்த மரியாதையும் உண்டு. சார் இருங்க, டாக்டர் கருணாகரன் ஒரு அமைதியான ஆளு, நல்லவர். அவர்கிட்ட மோதாதீங்க. பொண்ணு விஷயத்துல டார்ச்சர் பண்ண அது உங்களுக்கு தானே அசிங்கம். உங்க பையனுக்கு ஏதாவது நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய மனுஷங்க கியூல நிப்பாங்க. சௌத்ரி சார், நீங்க ரொம்ப புத்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். சமாதானம் பேசுற மாதிரியே வான் பண்றீங்கல்ல? நிச்சயமா இல்ல. எனக்கு உங்க மேல இருக்கிற மரியாதைனாலதான் இவ்வளவு சொல்றேன். நான் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவன் தான். ஆனால் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சவனாச்சே கருணாகரன். கருணாகரன் அந்த கொலையை பண்ணல. கோர்ட் அப்படித்தானங்க சொல்லுது. அதனால தானே அவனை பிடிச்சி உள்ளேயும் போட்டாங்க, தண்டனையும் கொடுத்தாங்க. உண்டா இல்லையா? சரி, அவ்வளோ இதுக்கு உங்கள் வீட்டில் மட்டும் என்ன வாழுது? உங்கள் பையன் பண்ணாத பித்தலாட்டம் இல்லை. அவனால் சீரழிஞ்சு போன பொண்ணுங்க எத்தனை? அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே உங்கள் பொண்டாட்டி அவனை பெயில் எடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. சொல்லுங்கள் சார். இதெல்லாம் இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லலன்னு வைங்க. சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லக்கூடாத நேரத்தில் சொல்லும்போது செல்லா காசாயிடும். பெருமாளுக்கு அது பிடிக்காதுல்ல. பொண்டாட்டியை கொலை செஞ்ச கருணாகரன் யாரு? பொண்ணுங்களை ஏமாத்தி ஜெயிலில் உட்காந்தானே உங்கள் பையன், அவன் யாரு?
தப்பு பண்ணவ யாரா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் என் மகனா இருந்தாலும் நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா? இருக்கட்டுமே. ஆனால் இப்போ உங்கள் பையன் எங்கே இருக்கிறான்? உங்கள் பொண்டாட்டி ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சோறு போட்டு வளர்க்குறாங்கள? என் பையன் அப்படி இல்லை சார். நான் ரொம்ப யோக்கியமாக வளர்த்துருக்கேன். அதனால தான் அவன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தான். புத்திசாலி, அழகானவன், அன்பானவன். அப்போ நான் போய் ஒரு கொலகாரம் பொண்ணு கட்டிக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி சார் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. சுஷ்மாவுக்கு உங்க பையனை பிடிக்கல. பிடிக்கணும் சார். அந்த பொண்ணுக்கு என் பையனை மட்டும்தான் பிடிக்கணும். என் பையனை மட்டும்தான் அவ கட்டிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். நீங்க என்ன செஞ்சாலும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். என்ன சௌத்ரி சார், பெருமாள் கிட்டிய சவாலா? சமாதானமா போலனா சவால் தான். பெருமாளோட சரித்திரத்துல சமாதானமா போய் பழக்கமே இல்லையே சார். நீங்க இந்த விஷயத்துல தப்பு செஞ்சா நான் நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பேன். சௌத்ரி சார், சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. ஆனா இந்த பெருமாள் நியாயமா தான் நடந்துக்குவான். சவாலுக்கு தயாரா இருங்க. அப்ப நான் வரட்டுங்களா? அப்பாவோட ஆபரேஷனும் சுஷ்மாவோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். எடுத்து வா. ஏய் பார்த்து வா. வா உட்காரு. கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. ஒன்றும் அவ்வளோ இல்லை. இல்ல இல்ல, வயிற்றுல குழந்தை இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கோ. உட்காந்து எந்திரிக்கும் போது கையை ஒன்று கவனமாக எந்திரி, கவனமாக உட்காரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேட்கட்டா? என்ன? நம்ம குழந்தைய நீ மட்டும் தான் சுமக்கணுமா? 5 மாதம் நீ 5 மாதம் நானும் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்? இல்ல இல்ல, நீங்க வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு வயிற்ற தள்ளிக்கிட்டு நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். சத்தியமா நல்லா இல்ல. யார் பேருக்கு அர்ச்சனை? சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரி. நம்ம ஊர்ல பாதி அம்மனிங்க தொப்பையை தூக்கி தான் திரியிறாங்க. புள்ளைய நான் சுமக்க மாட்டேனா? கேங்க, மத்தவங்கள விடுங்க. நீங்க தொப்பையை தள்ளிட்டு நடந்தாலே பாக்குறதுக்கு காமெடியா இருக்கும். இதுல புள்ளைய வேற வச்சுக்கிட்டு நடந்தா கேட்கவே வேண்டாம். தீர்க்க சுமங்களே இருக்கும்.
என்ன இல்லை ஒன்றும் இல்லை பார்த்தேன் வயிறு வலிக்க போகுது. கர்ப்பமாக இருக்கும்போது இப்படி சிரிக்கலாமான்னு தெரியல. சிரிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும்போது சிரிச்சா இன்னும் நல்லது. இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாங்க, அப்பாக்கு இப்படி ஆனதுல இருந்தே எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஒருவேளை அப்பா நல்லா இருந்து நான் கன்சீவா இருந்தேன்னு வைங்களேன், அவர் இதை கொண்டாடி இருப்பாரு தெரியுமா? மாமா பற்றி கவலையப்படாத, அவரை நான் பார்த்துக்கிறேன். அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்க வேண்டியது என் பொறுப்பு. நம்ம புள்ளைய பத்திரமா பற்றி தர வேண்டியது ஓம் பொறுப்பு. எங்க நீங்க அப்பா ஆகணும், என் அப்பா நல்லபடியா குணமாகணும். இது ரெண்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். கடவுள் இருக்கார் ஸ்னேகா, நம்ம வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். தைரியமா இரு. ஏய் ஹாய் டிகே. வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம், வாங்க. இவர் டிகே. வணக்கம். இவங்க இவரோட வைஃப். வணக்கங்க, உட்காருங்க. உட்காருங்க. தேங்க் யூ. என்ன டிகே, அப்பா ஆக போற சந்தோஷத்துல ஒரு சுத்து வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வயிறை தள்ளிக்கிட்டு வந்து நிக்க போறாரு. 5 மாசம் குழந்தைய இவரும் சுமக்க போறாராம். இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவர் தானே தோல்ல போட்டு சுமக்க போறாரு. அப்ப அந்த கஷ்டத்தை டேலி பண்ணிடுவாரு. மயில பிரசவ வலிங்கிறத பொம்பளைங்க நாங்க மட்டும்தான் தாங்க முடியும். ஆம்பளைங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அக்கா, நாங்களா வேண்டாங்கிறோம். இயற்கை அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரல. இயற்கைக்கும் இறைவனுக்கும் எல்லாம் தெரியும். அதனாலதான் குழந்தைய பெத்து கொடுக்கிற பாக்கியத்தை எங்க கிட்ட கொடுத்துருக்காரு. விட்டா பட்டிமன்றமே நடத்திடுவோம் போல இருக்கே. ஏன் ஸ்னேகா, அப்பாவுக்கு நாளைக்கு தானே ஆபரேஷன்?